அவருடைய உடல் வந்து அங்கே ஒரு அன்ஹோலி டெத்தையும் ஆண்டவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் ஒரு 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 வல்லமையின் காரியத்தில் அதை மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம யாராலையாவது டெத்தை மேற்கொள்ள முடியுமா? யாருக்காவது சாவு வந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்கிறோமோன்னு, ஐயோ பாவம் அவர் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டார், செத்து போனது ரொம்ப நல்லது, சாவு நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு 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 அன்ஹோலி டெத்து கூட நமக்கு ஹோலியாக இருக்குது. ஆனால் ஒரு ஹோலி பாடி, ஒரு நல்ல பரிசுத்த உடலும் கூட இந்த மாதிரியான ஒரு தாழ்ந்த மரணத்தை மீட்டெடுக்க முடியும். தாழ்ந்த மரணம் வெல்லப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ அந்த பானபாத்திரக்காரனுக்கு பாருங்கோ, அது ஜீவன். ஆமாம், அவன் ஜீவிக்கிறான். அவர் உடல் செத்தாலும் ரத்தம் பேசுகிறதுங்கிற மாதிரி அந்த ஜெப விண்ணப்பம், அந்த ரத்தம் சிந்தப்படுதலின் அந்த விண்ணப்ப ஜெபம்